Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஸ்கோடா டியூப்ஸ் கம்பெனி ஐபிஓவோட டீடைல்டு அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2008ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சீம்லெஸ் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ், வெல்டட் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீம்லெஸ் பைப்ஸ், சீம்லெஸ் டியூப்ஸ், சீம்லெஸ் யூ டியூப்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டியூப்ஸ், வெல்டட் பைப்ஸ், வெல்டட் டியூப்ஸ் அண்ட் வெல்டட் யூ டியூப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இயர் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இபிசி, அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்ல இருந்து கம்ப்ளீட் எண்ட் ஃபேஸ் வரைக்குமே இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மூலியமா சப்போர்ட் பண்றாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆயில் அண்ட் கேஸ், கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பவர் இண்டஸ்ட்ரீஸ், பார்மாசிட்டிகல்ஸ், ஆட்டோமோட்டிவ்ஸ், ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு அகமதாபாத் ரீஜன்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்ல பார்க்கும்போது 49 ஸ்டாக் டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக்ல ஸ்ட்ராங் டீலர்ஷிப் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், இட்டாலி, ஸ்பெயின் அண்ட் பிரான்ஸ் இந்த மாதிரி டோட்டல் 16 கண்ட்ரீஸ்க்கு டெலிவர் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனில 496 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த அப்ளிகேஷன்ல யூஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது ஸ்டாக்கிஸ்ட் 23.32% அளவுக்கு ரெவன்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் கம்பெனிஸ் 47.30%, இபிசி கான்ட்ராக்டர்ஸ் 7.63%, எக்ஸ்போர்ட் ஸ்டாக்கிஸ்ட் 20.82% அண்ட் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் 0.93% அளவுக்கு ரெவன்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு இன்ஜினியரிங் கம்பெனிஸ்ல இருந்து தான் அதிகமான ரெவன்யூஸ் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது சீம்லெஸ் டியூப்ஸ் அண்ட் பைப் சேல்ஸ்ல இருந்து 78.35% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுவே வெல்டட் டியூப்ஸ் அண்ட் பைப் சேல்ஸ்ல இருந்து 0.39% ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் சீம்லெஸ் டியூப்ஸ் அண்ட் பைப் சேல்ஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது டொமஸ்டிக் சேல்ஸ்ல இருந்து 79.19% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் டொமஸ்டிக் ரீஜன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் அண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் வர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபிஸ்கல் இயர் 2024ல 18.30 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நெட் வர்த் பார்க்கும்போது 63.61 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆகுறது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான அப்டேட்டா இருந்தாலும் ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 130 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 140 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபிஸ்கல் இயர் 2024ல 4.60 rupees அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 42.68 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். சீம்லெஸ் டியூப்ஸ் அண்ட் வெல்டட் டியூப்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 30.97னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ ஸ்லைட்டா அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால ஸ்லைட்லி ஹையர் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 31.05% அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு.
இது வந்து ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு growthனு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் parameters ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 28.77% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 15.92% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனிஸோட யூட்டிலைசேஷன் ரேட் பார்த்தீங்கன்னாலும் மோர் தென் 70% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 28.77% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்ட்ஸுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7299 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டியூப்ஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் பைப்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ், வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ், வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன்ஸ் அண்ட் சூரஜ் லிமிடெட் இந்த கம்பெனிஸோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் இந்த ஸ்கோடா டியூப்ஸ் கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இயர் கேட்டகரியில் அதிகமான பட்ஜெட் ஃபண்ட் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரீசன்னால இந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவில் டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 23ல இருந்து 28ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து 3 to 4% அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ஓட அட்ரிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 9.74%ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு இயரில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு மீனிங். ஸோ இந்த டேட்டா படி பார்க்கும்போது 1 இயரில் அரௌண்ட் 10 எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் ரிக்யர்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ May 28 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 30 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 100 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 220 crores, ரொம்பவே சின்ன ஐபிஓ தான். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து June 2 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து June 4. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 90.04% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக ஸ்கோடா டியூப்ஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிரைஸ் வேல்யூஷனுக்கு ஸ்லைட் நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 16 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 12% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.